டன் வெரி குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. ஸோ எல்லாருமே டான்சர் ரிசல்ட் செக் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ சடனாக வந்து இன்னைக்கு 25th 2 டேஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய ரிசல்ட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு எல்லாருக்குமே வந்து வெப்சைட்டோட லிங்க் தெரியும், dancer.annauni.edu. ஸோ இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேங்க. ஸோ அதை கிளிக் பண்ணால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டு செக் த ரிசல்ட்ஸ் கிளிக் ஹியர்னு இருக்கு. இது நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த வெப்பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த HTTPS அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஹெச்டிடிபிஎஸ்ல இந்த எஸ்ஸை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ண அப்படின்னா நமக்கு அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருது. ஸோ இந்த மாதிரி வந்து பேஜ் ஓப்பன் ஆகுதுங்க. ரைட். ஸோ நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டைம் வந்து என்னோட ஸ்கோர் நான் ஷேர் பண்றதை விட ஒரு ஸ்டூடெண்டோட ஸ்கோர் எடுத்து நான் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் பிரவீன் எஸ் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து ரிசல்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹி செட் மை ஸ்கோர் இஸ் 99.6%. ஐ எம் ரியலி ஹாப்பி வித் இட். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போவும் ஸ்கோர் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை வச்சு டெமோ கொடுத்துடலாமே. ஸோ மார்க் வந்து எப்படி செக் பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இங்க இமெயில் அட்ரஸ்ல வந்து ஐ எம் ஷேரிங் தி இமெயில் ஐடி. ஸோ பாஸ்வேர்ட் ஓகே. கொடுத்து என்ட்ரு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கோர் காமிக்கும். ஸோ அது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஆஃப்டர் டவுன்லோடிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஓகே. சும்மா இது உங்க ரெஃபரன்ஸ்க்காக. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி எல்லாமே இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆக்சுவல் ஸ்கோர் செக் பண்ண போகிறோம். 100க்கு அந்த பையன் வாங்கின மார்க் வந்து 58.25. ஓகே. ஸோ மோசம்லாம் கிடையாதுங்க. ஸோ இட் இஸ் 58.25. தட் இஸ் குட் ஸ்கோர் ஒன்லி. நமக்கு எது மேட்டர் அப்படின்னா நீங்க வாங்கின ஸ்கோர் மேட்டரே கிடையாதுங்க. பெர்சன்டைல் ஸ்கோர் தான் வந்து மேட்டர். ஸோ பெர்சன்டைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் 99.515%. இப்போ 99.515% இன்னைக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஒவ்வொரு காலேஜுக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணணுமா, இல்லை கவுன்சிலிங் வந்து நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து ஷேர் பண்ணிடுறேன். உங்களுக்கு மேபி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கேண்டிடேட்ஸ் வந்து எம்சிஏக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 9699 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஸோ பிரவீனோட ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 99.515% வாங்கியிருக்காங்க. சரி சார், இதை வச்சு நான் என்ன சார் எவாலுவேட் பண்ணலாம்? இதை வச்சு நம்ம இப்போ ஒரு விஷயம் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரவீனோட மார்க்குக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா யூ கேன் டேக் தி கால்குலேட்டர். அந்த கால்குலேட்டர்ல எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க? 9699 பீப்புள் இல்லைங்களா? அதுல வந்து பிரவீனோடைய பெர்சன்டைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 99.515. ரைட். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், 9699 இன்டூ 99.515 டிவைடட் பை 100 போட்டேன் அப்படின்னா எனக்கு 9651.9 அப்படின்னு காமிக்குது. என்ன எப்படின்னு வச்சுக்கலாம், 9651.9 9652 அப்படின்னு வச்சுக்கலாம். 9652 வச்சுக்கலாம். இங்க நான் அப்படியே டைப் பண்றேன், 9652. இப்போ எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க? 9699. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ என்ன? 9652. இந்த ரெண்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ 9652 மைனஸ் 9699 என்ன கிடைக்குது? 47 கிடைக்குது. அப்படின்னா பிரவீனுக்கு மேல 47 பேர் மார்க் வாங்கியிருக்காங்க. அப்ப பிரவீனோட ரேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா 48வது ரேங்கா வரும். பட் வெயிட் பண்ணுங்க சார், 48வது ரேங்க் அப்படின்னா நல்ல ரேங்க் தானே? அந்த 48 அந்த மேல இருக்க 47 பேருமே வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணுவாங்களான்னு தெரியாது. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்திங் மேபி சும்மா எழுதுனவங்களும் இருக்கலாம். பரீட்சையில வந்து பாத்தீங்கன்னா சும்மா எழுதின பசங்களும் இருக்கலாம். அதனால வந்து நம்மளால அதெல்லாம் எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. 47 பேர் இருக்காங்கன்னு இப்ப ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இதை வச்சு எந்த காலேஜ்னு சொல்லி ஜட்ஜ் பண்ண முடியுமா? ஜட்ஜ் பண்ண முடியாது. உடனே கமெண்ட்ல அதான் பாஸ் பண்ணுவீங்க, சார் 99.99% வாங்கியிருக்கேன், எந்த காலேஜ்னு சொல்ல முடியாது. 99 எனக்கு 80% தான் வந்திருக்கு, எந்த காலேஜ்னு சொல்ல முடியாது. இப்போ நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரிசல்ட். ஓகே. ஸோ 7ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறது ஒண்ணே இல்லைங்க, அந்த பெர்சன்டைல் ஸ்கோர் மட்டும்தான் இருக்கும், அந்த ஆக்சுவல் ஸ்கோர் இருக்காது. அதை வச்சுதான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண போறோம். சரி, இப்போ கவுன்சிலிங்க்கு வந்து செப்பரேட்டா தனித்தனியா காலேஜுக்கு அப்ளை பண்ணணுமா? அப்படிலாம் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது எல்லாத்துக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்றது. 7ஆம் தேதி நம்ம ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணிக்குவோம்.
அது வந்து எப்போ வரைக்கும் ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நமக்கு அந்த வெப்சைட்ல கொடுத்துருப்பாங்க. ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன 7/5/2025 இருந்து 6/6/2025 வரைக்கும் ஸ்கோர் கார்டை மட்டும் தான் டவுன்லோட் பண்ண முடியும். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுங்க. ஸோ இப்போ வந்து இந்த டான்சர்.அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வெப்சைட்ல வந்து ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜிசிடி காலேஜில் தான் கவுன்சிலிங் நடக்கும். பட் பிசிக்கலாலாம் நம்ம போக மாட்டோம், ஆன்லைன்லேயே தான் நடக்கும். ஸோ அதுக்கு வந்து தனியாக ஒரு வெப்சைட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கவுன்சிலிங்க்கு என்ரோல் ஆகணுங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங்க்கு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ஒரு 5,000 ரூபாய் கட்டி பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரியா இருக்கும். 5,000 ரூபாய் கட்டிட்டு உங்களோட மார்க் ஷீட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஆதார் ஐடி ப்ரூஃப் இதெல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து அப்லோட் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகுங்க. ரைட். ஸோ உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் இப்போ வந்து 9,699 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கல்ல, அட்டன் பண்ணியிருக்காங்கல்ல, அத்தனை பேருமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் சும்மாலாம் பரிசு எழுதியிருப்பாங்க ப்ராக்டிஸ்க்காக எல்லாம். கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப மார்க் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே வெளியில் வந்துருவாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4,000 5,000 பேர் தான் வந்து அந்த கவுன்சிலிங்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எம்பிஏக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அத்தனை பேர் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போ எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி 5,000 ரூபாய் கட்டி உள்ள வந்து அந்த கவுன்சிலிங்க்கு என்ரோல் பண்றாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்டிபிகேட் அப்லோட் பண்ண சொல்லும். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதாவது எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ அந்த காலேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லைனா சூஸ் பண்ணலாங்க. நீங்க வந்து 200 காலேஜ் பார்ட்டிசிபேட் பண்ணதுன்னா 200 காலேஜ்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆப்ட் பண்ணலாம். உங்களுக்கு கம்யூனிட்டி வாரியாக உங்களோட ரேங்கோடைய அடிப்படையில் கம்யூனிட்டி ரேங்க் அடிப்படையில் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆப் பண்ண காலேஜில் ஏபிசிடின்னு சொல்லி நீங்கள் லாக் பண்ணியிருப்பீங்களா, ஏ காலேஜ் கிடைக்கல, பி காலேஜ் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு சி காலேஜ் கிடைக்கும் கம்யூனிட்டி ரேங்க் அடிப்படையில். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கவுன்சிலிங்ல நடக்குங்க. இதை பற்றி டீட்டெயிலான வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கோரை கமெண்ட்ல வந்து பாஸ் பண்ணுங்க. பயப்பட வேணாம். நீங்கள் வந்து சார் நான் வந்து 20% தான் வாங்கியிருக்கேன். 20% வாங்கினாலும் உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைக்குங்க. பட் நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ யாருக்கும் வந்து காலேஜ் இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ யூ கேன் பார்ட்டிசிபேட். ரைட். ஸோ இதில் பாஸ் ஃபெயிலில் எதுவுமே கிடையாது. பட் உங்களுக்கு மேலே டாப்பராக இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி போகும். ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஸ்டே கனெக்டட் வித் டான்சர் சேனல். இனி வர அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனலில் நான் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரவீன், பிகாஸ் யூ ஹெல்ப் அஸ் டு கிரியேட் த வீடியோ. தேங்க்யூ ஆல்.